முதல்வர் விஜய் அவர்களோட ரூம் வந்து இன்டீரியர் பண்றதை பத்தி ஒரு லஞ்ச புகார். இந்த தாவேக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் ஆட்சியின் சாதனை அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான ஒரு விழாக்கூடம் போல செயல்பட்டு இருக்காங்க. இன்று அதிமுக விவகாரம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்துச்சு. கர்நாடக வனத்துறையினர் வந்து தமிழகத்திலிருந்து 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா சோளமத்தி அப்படிங்கிற வனப்பகுதியில் விடிய காலையில் சுட்டு கொண்டு இருக்காங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில நான் உங்கள் HKS. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களோட ரூம் வந்து இன்டீரியர் பண்றதை பத்தி ஒரு லஞ்ச புகார், அதாவது ஊழல் நடைபெற்றதாகவும் சட்டத்துப்புறமான செயல்கள் செய்ததாகவும் சொல்ற விஷயத்தை தான் முதல்ல பார்க்க போறோம். அதோட சப்ஜெக்ட் என்ன, இன்னைக்கு ஏன் அதை பத்தி ரொம்ப விவாதமா போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா அறப்போர் இயக்கமே இந்த விவகாரத்தை வந்து கண்டிச்சிருக்காங்க. அதே போல பிஜேபியை சேர்ந்த வினோஜ் அவருமே இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்காரு. சரி, என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலகத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது மாடியில விஜய் அவர்களோட அலுவலகம் மாற்ற போறாங்க. ஏற்கனவே இருக்கிற இடம் வந்து கடும் இட நெருக்கடியா இருக்கு, கன்ஜஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் வந்து விடுறாங்க. ஓவரால் வந்து 5.54 கோடி இதோட பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்ஜெட் இந்த இடத்த வேலை யாருக்கு தராங்க அப்படின்னா மாணிக்கம் அண்ட் கோ அப்படின்றவருக்கு கொடுக்குறாங்க. சரி, இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ வெரி சிம்பிள். இந்த டெண்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14, 2026 பொதுப்பணித்துறையால விடப்படுது. செப்டம்பர் 1 மாலை 3 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 3 மாசத்துல இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுல என்ன விதிமீறல் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த பணியை ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சு, அதாவது நிறைய சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலு, அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை வந்து பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து அந்த பணி நடக்கிற வேலையெல்லாம் வந்து நிறைய சோசியல் மீடியால வீடியோவா நிறைய பேர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சுட்டு கண் துடைப்புக்காக இப்ப பேருக்காக ஒரு டெண்டரை டிக்ளேர் பண்றீங்க. அதுவும் மாணிக்கம் அண்ட் கோ அவருக்கே வந்து கொடுத்துடுறீங்க. ஸோ இந்த மாணிக்கம் அண்ட் கோ ஒருத்தர் எப்படி வர முடியும்? பொதுவா வந்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டெண்டர் இருந்ததுன்னா அந்த டெண்டரை வந்து பாத்தீங்கன்னா 3 பேர், அதாவது 3 கம்பெனி வந்து கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த 3 பேர்ல யாரு பெஸ்ட், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரேட் யாரு கம்மியா கொடுக்குறாங்களோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல டைரக்டா அவருக்கு போட்டியே இல்லாத ஒரு ஒற்றை ஏலதாரர் முறையை வந்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டு இப்ப எதுக்கு டெண்டர் விடுறீங்க அப்படின்றது பொதுப்பணித்துறைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. சோ இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு இப்ப கணக்குக்காக ஒரு டெண்டரை விட்டு வேகமா இதை வந்து கணக்கு காட்டுறீங்க அப்படின்றதுதான் எல்லாரும் எழுப்புகின்ற கேள்வி. இதுல வந்து நம்மளோட ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றதுதான் அறப்போர் இயக்கமா இருக்கட்டும், வினோஜ் பி செல்வமா இருக்கட்டும், எதிர்கட்சிகளா இருக்கட்டும் கேட்கிற கேள்வி. ஸோ இப்படி வந்து தவறே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு, ஊழல் நடக்கிறதுக்கு வழிவகுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துட்டு முதல்வரோட அலுவலகத்திலேயே இந்த பிரச்சனையே நடந்திருக்கு, இது மிகப்பெரிய தவறு நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நேற்றைய தினம் வி த லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அவர்களே இந்த கண்ணு நடுற விழா இருக்கு, அந்த விழால பேசும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போது இருக்கிற அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊழல ஒழிப்புன்னு அதனுடைய தலைவர் நம்ம தமிழக முதல்வர் சொல்றாரு. ஆனா அந்த அமைச்சர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமிஷன் வாங்குறாங்க, அது மாதிரி ஆடியோவும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம் சொல்லி அவங்க அந்த கமிஷன் வாங்குறாங்கன்னா, ஒப்பந்ததாரர்கிட்ட நாங்க அரசியல்ல வந்து எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம், ஸோ அந்த பணம்லாம் எங்களுக்கு கடனா இருக்கு, அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2-4% வந்து கமிஷன் டெண்டர் ஒப்பந்ததாரர்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு அவருமே பகிங்கரமா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, திமுக அதிமுக வந்து 8-11% வந்து பொதுப்பணித்துறையில டெண்டர் கொடுத்ததுல கமிஷன் வாங்கியிருக்காங்க, இவங்க மீதுலாம் லஞ்ச ஒழிப்பு துறையில மூலமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த தவறுகள் இவர் செய்ததுக்கு இப்போ என்ன மாதிரி இந்த பிரச்சனையை அணுக போறாங்க? இவங்க லஞ்ச ஒழிப்பு துறையில கொடுத்து இவங்க வழக்கு
வழக்கை வந்து பதிவு செய்ய போகிறார்களா அப்படின்றது எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் மட்டும் இல்ல, நாமுமே இந்த கேள்வியை கேட்கிறோம். ஊழலுக்கு எதிராக செயல்படுறோம்னு சொல்லிட்டு ஊழல் நடக்கிறதுக்கும் நாம துணை போறோமா அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம கேட்கணும். இந்த தாவேக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் ஆட்சியின் சாதனை அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான ஒரு விழாக்கோலம் போல செயல்பட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் விளம்பரம், பேப்பர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரோட முதல் பேஜ்லயும் 100 நாள் ஆட்சியின் முறை, அதோட சிறப்புகள், நாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அடிப்படையில நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டுடே வந்து தமிழோட பதிப்பு, அதாவது இந்தியா டுடே இங்கிலீஷ்ல இருக்கு, இப்ப தமிழோட பதிப்பு ரவுண்ட் டேபிள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வச்சிருக்காரு. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசினுடைய சாதனைகள், நிதியை எப்படி வந்து மேலாண்மை பண்ண போறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறாங்க, இந்த 100 நாள்ல என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணாங்க, இதை பற்றிலாம் விவாதம் பண்றதுக்கு நிதி அமைச்சர் அப்படி அரசு சார்பா 2-3 அமைச்சர்கள் சந்திக்கிறாங்க. அதே போல எதிர்கட்சிகள் சார்பாகவும் நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. சரி, இதுல என்னென்ன சாதனைகள் இவங்க பண்ணிட்டாங்கன்னு தாவேகா சொல்றாங்க, எதிர்கட்சிகள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுத்து வைக்கிறாங்க, இவங்க சாதனை பண்ணி இருக்காங்கன்றத குறை என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்ப்போம். சாதனைகளா பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து 100 நாள்ல சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை ஆரம்பிச்சது, பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தினது, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் 1 கிராம் மோதிரத்தை கொடுக்கறது, அதே போல அண்ணன் சீர்திட்டம் அப்படின்றதுக்கு திருமணத்தின் போது 8 கிராம் தங்க நாணயத்தை வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு பண்ணுது, அதாவது 812 கோடி ஒதுக்கீடு பண்ணுது, விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர் கடன் தள்ளுபடி பண்ணுது, விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையை கொடுத்தது, அதே போல சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்பட்டதுக்கு, அதே போல வீட்டுங்களுக்கு எல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி 200 யூனிட் அளவுக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுத்தது. அதாவது 2 மாதங்களுக்கு யாரெல்லாம் 500 யூனிட்டுக்கு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொன்னது. அதே போல வெற்றி வீட்டு வசதி திட்டம் சொல்லி வீட்டு வசதிக்காக 3500 கோடி நிதியை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதை சொல்றாங்க. அதே போல வேலை வாய்ப்பு முதலீடுன்னு சொல்லி இப்போ சமீபத்துல ஒரு விழா எடுத்தாங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட இந்த 100 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை வந்து முதலீட்டை ஈர்த்திருக்காங்க அப்படின்னு ஒரு விழா நடத்தினது. சட்டம் ஒழுங்க சிறப்பா பணியாற்றதா மெயின்டைன் பண்ணதா சொல்றாங்க. அதாவது முதல்ல கையெழுத்து 717 வந்து மதுக்கடைகளை வந்து மூடியது, அதே போல போதைப் பொருளுக்கு வந்து தடுப்பு சிறப்பு படைகளை உருவாக்குனது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்க சொல்லி ரொம்ப பெருமையா கொண்டாடுறாங்க. அதை விட மிக முக்கியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஊழலுக்கு எதிராக நாங்க எடுத்த நடவடிக்கைகள், அதாவது அரசு அலுவலகங்கள பொதுமக்களுக்கு ஊழல் இல்லாம சர்வீஸ் வழங்கினது, அதுக்கான லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா நடவடிக்கை எடுத்தது, இதையெல்லாம் இவங்க சொல்லி இன்னைக்கு ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. பட் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, திமுக உள்ளிட்ட கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா பழைய திட்டங்களுக்கு இவங்க ஸ்டிக்கர் மாத்தி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, புதுசா எதுவுமே இவங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்துல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுது. அதாவது உதாரணத்துக்கு இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு இந்துஸ்தான் கல்லூரியில படித்துட்டு இருந்த மாணவன் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சாவை யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து நிர்வாகத்துக்கிட்ட காலேஜ் நிர்வாகத்துக்கிட்ட சொன்னதாகவும், அதனால ஆத்திரமடைந்த அந்த கும்பலை சேர்ந்த 20 பேர் வந்து அந்த அமுதன் என்ற மாணவனை அடிச்சு கொலை பண்றாங்க. சோ இந்த விவகாரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சனையை கொண்டு போறாரு. அதே போல நிதியை வந்து இவங்களுக்கு கையாள தெரியல, நிதியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேவையில்லாத இந்த தாய்மாமன் திட்டமா இருக்கட்டும், அண்ணன் சீர் திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிதி நிலைமை சரியில்லாத போது இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறது சரியானது இல்லை அப்படின்ற அடிப்படையிலையும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்ததெல்லாம் வந்து செயல்படுத்தல, நிறைய விஷயங்களை இவங்க சொல்றது தவறுறாங்க, ரீல்ஸ்ல மட்டுமே தான் கவனம் செலுத்துறாங்க, ஆனா அது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவும் பண்ணல அப்படின்றதுதான் அனைத்து எதிர்கட்சிகளோட வாதம். சரி, நீங்க என்ன சொல்றீங்க இந்த இடத்துல இதுக்கு அப்படின்றத நீங்க உங்க கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்க. தாவேக அரசாங்கம் இந்த 100 நாள் சிறப்பாக ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்க. இன்று அதிமுக விவகாரம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்துச்சு. இந்த வழக்கோட
என்ன இந்த வழக்குல இன்னைக்கு வந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ மே 13ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முதல்வர் திரு ஜோசப் விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு இவங்கெல்லாம் ஆதரவு அளிச்சாங்க. இவங்க மீது கட்சி தடை தாவல் சட்டத்தின் மேல நடவடிக்கை எடுக்கணும் சபாநாயகர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிலுவையில் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 பேர், அதாவது மே 25ஆம் தேதி வந்து 4 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்கேயே போயிட்டு டிவிகேல சேர்ந்துடுறாங்க. அது யார் யாருன்னா மரகதம் குமரவேல், எஸ் ஜெயக்குமார், பி சத்யபாமா, இசகி சுப்பையா, இவங்கெல்லாம் தவேக்கால சேர்ந்துடுறாங்க. ஸோ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்றாரு, இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு. அதாவது கட்சி தடை தாவல் சட்டத்தின் மூலமா நான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஆனா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து என்னன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட எம்எல்ஏ பதவியை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே நேரத்தில் தாவேக்காக்கு உடனே செத்துக்கிறாரு. இந்த இடத்துல குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தையும் ஒரு மனுவா தாக்கல் செய்யறாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர் திரு தர்ம அதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அவர் முன்னிலையில் இந்த வழக்கு வந்து வந்துச்சு. அப்ப வந்து அதிமுக சார்பா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுக வழக்கறிஞர் கிரி வந்து ஒரு கடும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சபாநாயகர் வந்து தரப்பு வாதத்தை வைக்கணும், அதாவது அவரோட பதில் உரையை கொடுக்கணும். ஆனா கொடுக்க மாட்டேன்றார், ஆளுநர் போல செயல்படுறாரு. இவர் வந்து நான் வந்து நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டவர்ன்ற மாதிரி செயல்படுறாரு, அவரோட பதில் வைக்கணும், செயலாளர் மட்டும் ரிப்ளை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த வழக்கு தான் இன்றைய தினம் வந்துச்சு. அவரோட பதில் மனுவை சபாநாயகர் கொடுத்துட்டாரு, ஜேசிடி பிரபாகர். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜினாமாக்கள் அனைத்துமே சட்டமன்ற விதிகளின்படி தான் நடந்தது, இதுல எந்த சட்ட விதி மீறலும் நடக்கல. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த 4 பேரை கூப்பிட்டு நான் வந்து ஏன் நீங்க ராஜினாமா பண்ணீங்க, காரணங்கள் என்னன்னு கூட்டி என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால சட்ட வரம்பை மீறி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வருது. ஆல்மோஸ்ட் இந்த வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு வரப்போகுது. அதாவது இந்த 4 பேரும் கட்சி தடைத்தாவல் சட்டத்தை மீறினார்களா, சபாநாயகர் அவர்கள் சரியான முடிவை தான் எடுத்தாரா அப்படின்றத நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது அப்படின்றத கூடிய விரைவில் இந்த வழக்குல நம்ம பார்க்க போறோம். கர்நாடக வனத்துறையினர் வந்து தமிழகத்தை சேர்ந்த 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா ஹோலமத்தி அப்படின்ற வனப்பகுதியில விடிய காலையில சுட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ இதை பத்திய விவரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட சாம்ராஜ் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தோமியார்பாளைய கிராமத்துல இருக்கிற 3 விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகள் வந்து தேடிட்டு அந்த ஹால்மத்தி அப்படின்ற ஃபாரஸ்ட் பகுதிக்குள்ள போயிருக்காங்க. ஸோ என்னன்னா இவர்களை வந்து வேட்டைக்காரர்கள் அப்படின்ற அடிப்படையில நாங்க சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக வனத்துறையினர் சொல்றாங்க. இதுக்கு தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடும் எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. என்ன அப்படின்னா அப்பாவி விவசாயிகளை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்றதுதான் இவங்களோட வாதம். இந்த 3 நபர்கள் வந்து யார் யார் அப்படின்னா, அந்தோனி 50 வயசு, ஜான் ரோஸ் பீட்டர் அப்படின்றது 45 வயசு, குமார் 33. இவங்க பூர்வீகமா தமிழகத்தை சேர்ந்தவங்க, பிழப்பை தேடி கர்நாடகாவில் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து வனவிலங்கு வேட்டையாளர்கள், இவங்க ஃபாரஸ்ட் ஆளுங்க சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க வனவிலங்கு வேட்டையாளர்னா அவங்க கிட்ட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஏதாவது இருந்திருக்கும். ஸோ ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா காரணமே இல்லாம இவர்களை தமிழர்களை சுட்டுட்டு இவங்க வந்து வனவிலங்கு வேட்டையாட வந்தாங்கன்னு சொல்லி இவங்க பக்கத்துல வந்து கரியெல்லாம், அதாவது மாமிசத்தெல்லாம் வச்சிடுறாங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா செட்டப் நம்ம சினிமால பாக்குற மாதிரி தான் செட்டப் செஞ்சு வச்சிடறாங்க. என்ன காரணத்துக்கு சுட்டாங்கன்னு தெரியல. ஏற்கனவே தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் அந்த காவிரி நீர் பிரச்சனையும் இந்த பிரச்சனையை வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுல வேற மேகதாது அணையை கட்ட போறோம்னு சொன்னதுனாலதான் நம்மளுமே இங்க பயங்கர குதிப்பா இருக்கிறோம், தண்ணி திறந்து விடல அப்படின்னு சொல்லி பயங்கர மும்முரமா இருக்கு. அங்கேயுமே வந்து கர்நாடக அமைப்பினர் வந்து தண்ணி தமிழகத்துக்கு கொடுக்க கூடாது, மேகதாது அணை கட்டிய தீரணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்களும் அங்க போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த துப்பாக்கி சூடு வந்து பாத்தீங்கன்னா 2 மாநிலத்தை விட தமிழகத்துல கடுமையான ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ எதுக்காக இந்த அப்பாவி விவசாயிகளை சுட்டு கொண்டாங்க அப்படின்றதுதான் எல்லா எதிர்கட்சிகளும் கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து குறிப்பா வந்து நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழக செயலாளரான சண்முகம் அவர்கள் வந்து முதல்வர் வந்து கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சே ஆகணும் கர்நாடகாவுக்கு அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தமிழக முதல்வருமே இன்னைக்கு ஒரு பெரிய கண்டனம் தெரிவிச்சுட்டாரு. இதுக்கு வந்து நீதி விசாரணை, உயர்மட்ட நீதி விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தற்பொழுது இந்த மாநில முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து ஜுடிஷியல் ஒரு விசாரணை ஒன்று வைக்கிறாரு. ஆனா இதுல வந்து
நமக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்றது தான் நம்மளோட அரசு சார்ந்த எதிர்க்கட்சிகளாக சொல்றாங்க. சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையே அது சிபிஐ விசாரணை வச்சாதான் இது உண்மையான காரணங்கள் தெரியும். ஒரு அப்பாவிகளை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி சாவடிக்கிறது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? மனித இரக்கமற்ற ஒரு செயல். இந்த செயலை வந்து செய்தவர்கள் யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம நிகழ்ச்சி வாயிலாக நம்ம சொல்றது. ஸோ இந்த தொகுதியோட ஆனூர் தொகுதியோட எம்எல்ஏ மஞ்சுநாத் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா தள் பார்ட்டி சேர்ந்த எம்எல்ஏ. இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கிராமத்தில் தோமலையார் கிராம மக்கள் வந்து மறியல் பண்ணும்போது அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணி இவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணம், இடைக்கால நிவாரணம் வாங்கி தந்திருக்காரு. போக இன்னும் நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் அதே போல உங்க குடும்பத்துல வேலை வாய்ப்பு உருவாக்கி தரோம், அரசு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததுனால தற்பொழுது இந்த பிரச்சனை அங்க அமைதியானாலும் பட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது விஜய் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க வந்து இவருக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அங்க கர்நாடகாவில் இருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம். ஸோ இப்படி காங்கிரஸை வந்து எதிர்த்து பேச முடியுமா அப்படின்ற சூழ்நிலையில தான் இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்து காவிரி நீருக்கும் மேகதாது அணைக்குமே குரல் கொடுக்கல அப்படின்றதுதான் இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வாதமா இருக்கு. இந்த விஷயத்துல ஒரு வழியா முதல்வர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனாலும் தொடர்ந்து இந்த நீதி விசாரணை வேணும், உயர்மட்ட விசாரணை வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலுப்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய வாதம். ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு விஷயம். ஸோ இதில் ஒரு காவல்துறையில் வந்து பாதிப்படைஞ்ச ஒரு காவல் பிரிவினர், அதாவது அமைச்சு பணியாளர் சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. என்ன இவங்க மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அப்படின்னா, நிறைய பொதுமக்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா, யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்க மட்டும்தானே தெரியும். இந்த யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போடாத அமைச்சு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இவங்களோட லீவா இருக்கட்டும், பனிஷ்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதே போல அவங்களோட சர்வீஸ் டேட்டாவா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர் போடுறதா இருக்கட்டும், ஸோ இதையெல்லாம் அதிகாரிகளே போட்டாலும் சரி இந்த டேட்டாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதா அமைச்சு பணியாளர் சொல்லுவாங்க. யூனிஃபார்மே போட மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து நம்ம நிகழ்ச்சி வாயிலாக தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கையை வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வேண்டுதலுக்கு இணங்க அந்த கோரிக்கை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தந்தையோ தாயோ காவல்துறையில யூனிஃபார்ம் சர்வீஸோ இல்ல அமைச்சு பணியாளர்கள் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபோ வேலை பார்த்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா கருணை அடிப்படையில அந்த குடும்பத்தில இருந்து ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலேயே அவங்க குடும்பத்துல இறந்தவங்களுக்கு பதில் ஒரு கருணை அடிப்படையில வேலை கொடுக்காம கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல வந்து வேலை கிடைக்காம சும்மாவே இருந்து பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு வந்து அந்த இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கப்பட்டதா சொல்ல. சரி, அப்படி கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அமைச்சு பணியாளர்ல வந்து ஸ்டார்டிங்கே என்ன இருக்குன்னா இளநிலை உதவியாளர் அப்படின்ற ஒரு பதவியை தான் கொடுப்பாங்க அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காத்திருப்போர் பட்டியலே ரொம்ப நேரம் அதான் சொன்னேன் இல்லையா, 15 வருடமா வந்து காத்திருந்துட்டு இவங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியாது அப்படின்றதுனால 2002ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க, கன்சாலிடேட் பே என்ற அடிப்படையில இவங்களுக்கு வந்து ஒரு தொகுப்பூதியம் கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அப்படின்ற ஒரு போஸ்டை கிரியேட் பண்றாங்க. சோ இந்த போஸ்ட் கன்சல்டேட் வேலை அப்படியே போகுது. ஆனா 2007ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு காலமுறை ஊதியமாக ஃபிக்ஸ் பண்ணி இவங்களை வந்து பர்மனண்டாவே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அது போக வந்து பாத்தீங்கன்னா தகவல் பதிவு அப்படின்ற ஒரு போஸ்ட், இந்த 2 போஸ்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க தெரியும். ஸோ அதாவது இப்போ வந்து ரிசப்ஷன்ல இருப்பாங்க, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்பாங்க. எல்லா காவல் நிலையத்திலையும் இவங்களெல்லாம் போட்டாரு. எப்பன்னா 2022 வந்து இப்ப முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து போஸ்டை வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பாளர் அப்படின்ற வகையில மாத்திட்டு ஸோ இவங்களுக்கு போஸ்ட் போட்டிருப்பாரு. சரி, இவங்க எல்லாருமே அரசாங்க வேலை செய்யறாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 19 வருஷமா இவங்க வந்து வெறும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராகவும் 15 வருஷமா தகவல் பதிவு உதவியாளர் என்ற போஸ்ட்ல மட்டும்தான் இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட போஸ்ட் என்ன இருக்கணும்னா இளநிலை உதவியாளரா எடுத்திருக்கணும் அப்படின்றதுதான் இவங்க வாதம். ஆனா கிட்டத்தட்ட 19 வருஷம் ஒரே போஸ்ட்ல இருக்காங்க, எங்களுக்கு வந்து பெருசா ஊதிய உயர்வும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க குமுறலை கொட்டுறாங்க. இது சம்பந்தமா வந்து நீதிமன்றத்தையும் அணுகிறாங்க. நீதிமன்றத்திலேயே இவங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண சொல்றாங்க. இது தற்போதைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மானியம் வச்சு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த காவல்துறை மானிய கோரிக்கையில இது நிறைவேற்றப்படணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ கிட்டத்தட்டங்க 19 வருஷமா பதவி உயர்வு இல்லாம கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்
மற்றும் தகவல் பதிவு உதவியாளர் அப்படின்ற பேர்லயும், இப்போ 2022 வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பாளர் அப்படின்ற அடிப்படையிலையும் இவங்களை இப்போ வந்து யூனிஃபார்ம் கூட போட சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இவங்க ஆக்சுவலி யூனிஃபார்ம் இல்ல, சர்வீஸ் வந்து யூனிஃபார்ம் போடக்கூடாது, இவங்க அமைச்சு பணியாளர்கள். ஆனா யூனிஃபார்ம் போட சொல்லிட்டு வாரத்துல 6 நாட்கள் வேலை செய்ய சொல்றாங்க. ஆனா எந்த விதமான படி சொல்லுவாங்க, அளவு சொல்லுவாங்க, அது கூட கொடுக்கறது இல்ல அப்படின்றதுதான் இவங்களோட வாதம். தமிழக அரசுக்கு நம்ம மூலியமா இவங்களுக்காக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன அப்படின்னா, 19 வருஷமா ஒரே பதவியில இருக்கிற இவங்களுக்கு பதவி உயர்வு கொடுங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்க்குற நிறைய பேர் வந்து இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலேயே காவல்துறை மானிய கோரிக்கையிலேயே இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இதே போல பல அரசியல் அதிரடி விஷயங்களை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம்.